நம்ம கோயம்புத்தூர் மாதிரி ஒரு ஃபுட்டு டேஸ்ட்டுங்க, தண்ணி குடிநீர் ஆகட்டுங்க, அந்த சிறுவாணி தண்ணி ஆகட்டுங்க, அத்திக்கடவு தண்ணி ஆகட்டுங்க, டேஸ்ட்டுங்க, கிளைமேட்டுங்க. பட் எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட, இப்போ தொழிற்சாலைகள் ஆகட்டுங்க, கட்டமைப்பு உட்கட்டமைப்பு எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட நம்மளுக்கு ரோடு அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குதுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வந்து ஹெவியாக இருக்குங்க. இன்றைக்கி ஏதோ இந்த இடத்துல இல்லை, பட் ஸ்டில் வந்து நம்மளுக்கு இந்த மேம்பாலம் பணி நிறைவடைகிற மட்டும் வந்து டிராஃபிக்காக தான் இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வழி எடுக்கிறீங்க, இப்போ நம்ம வர வழி எடுக்கிறீங்க. பட்டு ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த வழியிலிருந்து இந்த ஜங்ஷனுக்கு வரல இங்கே லோடு வந்து ரொம்ப அதிகமாகுதுங்க. இந்த இடத்துல பர்டிகுலர் இப்போ நான் திருப்புற இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லேயும் கியூ கணக்கில் வண்டி நிற்குங்க, லெஃப்ட் சைடில் அதுக்கு மேலே நிற்குதுங்க. இன்னொரு இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பன்மால் தாண்டி ஒரு பக்கம் ரோடே பார்த்தீங்கன்னா உள்ள கட்டாகி போச்சுங்க. ஸோ இது வந்து 3 வண்டி போகலாம், கணக்குக்கு 3 லேன் கண்டிப்பாக போகலாங்க. ஆனால் 3 லேன் போகிற இடத்துல வந்து 2 வண்டி தான் போக முடியுதுங்க. ஸோ ஒரு ஆம்புலன்ஸ் வந்தாலும் கூட நம்மளுக்கு ஒதுங்கி வழி விடுறதுக்கு எங்கேயுமே வழி கிடையாதுங்க. ரொம்ப இஷ்யூவாக தான் இருக்குங்க. நம்ம எல்லாம் லெஃப்ட் ஒதுங்கி நிற்கிறோம், பட் ஸ்டில் டிராஃபிக் அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருக்குதுங்க. அதுவும் வாகன ஓட்டிகள் வந்து எப்படி சொல்கிறதுங்க, இந்த இடத்துல லேன் கீப்பப்லாம் பண்ண முடியாதுங்க. லெஃப்ட் ரைட்டுன்னு போயிட்டு தான் இருப்பாங்க, பட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து சிரமமாக இருக்குது. ஏதோ ஒரு சவுண்டுங்க டிஃப்ரெண்ட்டாக கேட்குது. நம்ம வண்டியா இல்லை என்னன்னு தெரியலிங்க, மேலே வேலை நடந்துட்டு இருக்குமோ? ஓகே, இங்கே பாருங்க, இதைத்தான் சொல்கிறது, தயவுசெய்து டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போகாதீங்க. அதுலேயும் அந்த தம்பி பாருங்க மொபைலையே பார்த்துட்டு வந்துட்டு இருக்காருங்க. அந்த மொபைலையே பார்த்துட்டே வந்துட்டு இருக்காருங்க. எங்காவது பிரேக்கி கடிச்சு விழுந்தாருன்னா என்ன ஆகுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. அசால்ட்டாக தான் வர்றாருங்க. இந்த மாதிரி உட்கார வைக்கிறது பாருங்க, இந்த மாதிரி ஷேக் தான் சொல்றேன். திடீர்னு இந்த மாதிரி குதிக்குங்க. சப்போஸ் டோர் அந்த பக்கம் கண்டு வந்தாலும் ஆபத்துங்க. டோர் கண்டு வந்தாலும் கூடங்க டோர் லாக் ஆகிக்கும், இந்த பக்கம் வந்து அடிக்கும். அப்படி அதில் வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ அதுங்க. ரெண்டாவது சினாரியோ என்னவா இருக்குன்னா, இப்போ இந்த பைக்கர் போகிற இல்லைங்களா, அவர் ஏதாவது ரைட்டு போகல டோர் வெளியே வந்துச்சுன்னா அடி பலமாக இருக்குங்க. அந்த வெயிட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக இருக்கும். மெட்டல் டோருங்களா, போகிற அந்த 30-40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு பிரேக் அடிச்சுன்னே அது வர்ற ஸ்பீடே வேற லெவலில் இருக்குங்க. அது ஒரு இஷ்யூங்க. மூணாவது நான் சொல்றதுங்க, ஆட்கள் இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு போகுது. தயவுசெய்து அதான் கேபின் இருக்குல்லங்க, வண்டி கேபின்குள்ள உட்கார வச்சு கூப்பிட்டு போங்க. இப்படியே இதில் அதான் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியிருந்து மும்முரமா மொபைலையே தான் பார்த்துட்டு இருக்காருங்க. என்ன பண்ணுறதுங்க, எல்லாம் ஒன்றும் சொல்லிக்க இருக்கு இல்லைங்க. ஆட்களை உட்கார வச்சுக்கிறாங்க, வண்டி டோரை வந்து பின்னாடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாங்க. நான் ஒருத்தன் தாங்க சும்மா அப்படியே ஃபோன் பேசிக்கிட்டே வர்றேன். சொல்லிட்டு சரி மொபைலில் வீடியோ கேமரா பேசிக்கிட்டே வர்றேங்க. வீடியோவில் பேசி என்ன பிரயோஜனம் பண்ணி, யாராவது அது கேட்டு அதுக்கு ஆக்ஷன் எடுத்தால் பரவாயில்லைங்க. ஆக்ஷன் எடுக்காட்டியும் கூட பரவாயில்லைங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த ஓட்டுநர் பார்த்தாங்கன்னா, நான் தவறுக்காக சொல்லலைங்க, உங்களோட சேஃப்டிக்கு தான் சொல்கிறேங்க. நாளைக்கு அந்த பையன் கீழே விழுந்தானாலும் கூடங்க அது அந்த ஓட்டுநரோட இதுதான், அவரை தான் சேருங்க. அது என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, அவரு பார்த்து ஸ்ட்ரிக்டா சொல்லலாம், நீ உள்ள ஏறினா ஏறி இல்லைன்னா கேபின்ல ஏறி உட்காருன்னு சொல்லலாங்க. இல்லை அதில் உட்கார வச்சுட்டு வந்து நாளைக்கு எதாவது ஆச்சுன்னா எதுக்கு வம்புங்க. ஸோ தயவு செய்து ஓட்டுநர்கள் வந்து அந்த புரிஞ்சுக்கிட்டுங்க, கொஞ்சம் சேஃபாக ரோட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டோரை திறந்து வச்சுட்டுலாம் ஏதோ டெம்போ இல்லைங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க நீங்களும். அது விபத்தா மாறில தான் ஒரு நாள் செய்தியா இருக்குங்க, ஒரு 10 நிமிஷம் நியூஸ்ல பார்ப்போம், அப்புறம் அது மறந்து போயிருங்க. மறுபடியும் அதே பிராக்டிஸ். இங்க பாருங்க, இந்த செவுத்துல ஏறி அந்த இதுக்கு அக்காங்க போறாங்க. எங்க இதெல்லாம் நியாயங்களை பார்த்து கிராஸ் பண்ணுங்க. இது இருக்கிற ஹைட்டுக்குங்க, செவு இருக்கிற ஹைட்டுக்கு இந்த மாதிரி நிறுத்தாதீங்க தயவு செய்து. என் பின்னாடி வர இது பண்ணிடுவா. ஏன்னா அவங்க பதட்டத்தில் என்னாச்சுங்க, நம்ம லெஃப்ட் சைட்ல வந்து நீங்க வீடியோ பாருங்க, ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நம்ம லெஃப்ட் சைட்ல வந்து வந்துட்டே இருக்காருங்க வண்டியில. டக்குன்னு நிறுத்தினாங்கன்னா எல்லாத்துக்குமே கொலாப்ஸ் ஆயிடுல. சரி நான் நிறுத்தினா போயிருவாங்க. ஏன்னா இப்ப நான் நிறுத்துறேன், நான் போனீங்களா அவங்க பின்னாடி ஒரு 8 இருக்கணும். 8 வச்சேன்னா பின்னாடி அந்த சென்டர் இதுல வந்துட்டு இருக்க லேன்ல வந்துட்டு இருக்கிறவர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியலீங்க. அதனால கொஞ்சம் சிரமம் தாங்க. லெஃப்ட் இண்டிகேட்டர் லைட்டா போட்டு
லேன் சேஞ்ச் இண்டிகேட்டர் போட்டு அவ்வளோதான், மெதுவாக இந்த சென்டருக்கு வச்சுக்கலாங்க. நல்லதுங்க, சிறப்பு. நன்றி வியூவர்ஸ், வீடியோ பார்த்ததுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஓட்டுநர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.